எதிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பது உலகம் கண்ட ஆச்சரியம். தான் புறப்பட்ட இடம் எது, தன்னை வணைந்தவர் யார் என்ற கேள்விக்குறிகளை தொலைத்துவிட்டு எதையோ தேடுகிறோம் என்று இன்று நாகரிக பல்லக்கில் சவாரி செய்யும் அளவிற்கு மனிதன் வியாபித்திருக்கிறான். விஞ்ஞானம் என்ற அரிதாரம் பூசிய ஆதி மனிதன் நாகரிக பல்லக்கில் பயணம் செய்தாலும் இன்னும் கூட பழமை என்கிற துயில் உரிக்காத மனிதனாகத்தான் தென்படுகிறான். அந்த ஆதி மனிதனை ஜீவ பாதையில் நடத்திட தம்முயிர் தரவும் இரத்த சாட்சிகளாக மறிக்கவும் முன்வந்த ஒரு சிலரை பற்றிய அடிச்சுவடுகளைத்தான் இங்கே விதைகளாக உங்கள் முன் எடுத்து வைத்திருக்கிறோம். வாருங்கள், உங்களுக்காக ஆச்சரியங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இப்ப நம்ம எங்க போறோம் தாத்தா?
இந்த காட்டு பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட இயேசுவை பத்தி நாம சொல்றதுக்காக போயிட்டு இருக்கோம். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. காட்டுக்கு வந்தாச்சு, உங்க பேச்சை கேட்டுதானே ஆகணும், வேற வழி? நாம கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறோம். இப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா அங்க மலைவாழ் மக்கள் வசிக்கிற இடம் வந்துடும். ஆபத்தான இடம்தான், ஆனாலும் அங்கிருந்து தான் நம்ம கர்த்தரோட ஊழியத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த காட்டுல நமக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம உடைமைகள்லாம் எங்க கொண்டு வைக்கிறது பாஸ்டர்? ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க. நம்மோட உடைமைகளை நம்ம கூட தான் வச்சுக்கணும். வேற எங்க வைக்க முடியும் இந்த காட்டுல? என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்க முடியும். அப்ப சாப்பாடு? சாப்பாடா? கீழே கொட்டி கிடக்கிற பழங்கள் தான் நமக்கு சாப்பாடு. வாரத்துல 3 நாளைக்கு கறிமீன் எல்லாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்காதே. ஏன்பா தம்பி, நம்ம வந்தது கடவுளோட வேலையை செய்யறதுக்காக. இங்க வந்து வாய்க்கு ருசியா கறிமீன் சாப்பாடு கேட்டா எப்படிப்பா? வயிற்ற கட்டி வாயை கட்டி தான் கடவுளுடைய ஊழியத்தை செய்யணுமா? ஒரு சில நிபந்தனைகளுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இது உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க இப்பவே கிளம்பிடலாம். வேண்டாயா, இந்த கட்டுப்பாட்டை ஒத்துக்கிட்டு தான் நான் இந்த ஊழியத்தை செய்யறேன் நானு. ஏன்னா எங்க அம்மா வேண்டுதல் அப்படி. இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் ரொம்ப மோசமானவங்க. அவங்க எந்த நேரத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க புதுசா ஒரு ஆளை பார்த்தா உடனே கொன்னுடுவாங்க. ஐயோ, நான் அனுபவப்பட்டதுனால தான் உங்களுக்கு சொல்றேன். தேவ சித்தம் என்னவோ அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவன் எங்களை எப்படி நடத்துறாரோ அதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு சந்தோஷமா இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் பிரதர். இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். வாங்க. ஏ கிழவி, எனக்கு இது தேவையா? இந்த காட்டுல வந்து என்ன மாட்ட விட்டியே. ஐயோ கடவுளே, நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி மனுஷகமா தப்பு பண்ணிடுறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா.
டேய் இருளா, நான் தாண்டா பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. டேய், நான் சொல்றத கவனமா கேளு. யாரோ 5-6 பேர் காட்டுக்குள்ள வந்திருக்காங்களாமே, கேள்விப்பட்டேன். என்னங்க? ஆமாண்டா, கிறிஸ்துவங்க நினைக்கிறேன். அவங்கள பார்த்த உடனே சமாதி ஆக்கிடு. புரிஞ்சுதா? சரிங்க. இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் அவங்க வரவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி, உயிரோட விட்டுறாத. புரிஞ்சுதா? ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ற கண்ணு லாந்தர் விளக்கு மாதிரிங்க. பார்த்த உடனே போட்டுருவானுங்கய்யா. 2 நாளைக்கு முன்னாடி கொடுங்க ஒருத்தனை போட்டானுங்க. போட்டது மட்டும் இல்லைங்க, அவனை எரிச்சு போட்டானுங்க. சபாஷ்டா இருளா, நல்ல வேலை செஞ்சேன். சபாஷ். ஐயா விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க. இந்த இருள இருக்கிற வரைக்கும் ஒரு நாயும் உள்ள வர முடியாதுங்க. சரி சரி, ஜாக்கிரதை. சரிங்கய்யா, போனை வச்சிருந்துங்க. ஐயோ, பெரியான காட்டான இருப்பான் போல இருக்க. இவன் கண்ணை மாட்டினா தொலைஞ்சண்டா சாமி. என்னன்னு பாருங்க, மிச்சத்தை நான் வந்து பாத்துக்கிறேன். என்ன இந்த ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம்ங்க. டேய், உங்க எல்லாரையும் ஒன்று கேட்குறேன். அங்கியோடையும் பைபிளோடையும் எவனையாவது கண்டா என்னடா பண்ணுவீங்க? அது சொல்றா. பிரதர்ஸ், சிஸ்டர், நம்ம ஏறக்குறைய மக்கள் வசிக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நமக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இங்க ஊழியம் செய்யறதுக்காக வந்த அநேகர் செத்து போயிருக்காங்க. அங்கிள் பயமா இருக்கா? ஏசப்பா நம்ம கூட இருப்பாரு, கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஏசப்பா சின்ன பிள்ளைங்க எதை கேட்டாலும் செய்வாரு அப்படின்னு தாத்தா அடிக்கடி சொல்வாரு. இல்ல தாத்தா? அங்கிள், இப்ப நம்ம பார்க்க போற மக்கள்ல ஒருத்தர் ஏசப்பா பிள்ளையம்மான்னா ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் அங்கிள். பாத்தீங்களா பிரதர், சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம். சின்ன புள்ள ஏதோ விவரம் இல்லாம பேசுது. எத்தனையோ பேரு ஊழியம் பண்றேன்னு
உலகம் பூரா சுத்துறாங்க, ஜாலியா இருக்காங்க, பயம் இல்லாம கடவுள் ஊழியத்தை செய்றாங்க. இந்த ரிஸ்க் நமக்கு தேவையா சொல்லுங்க பாஸ்டர்? நாமளும் ஒரு சிலர் மாதிரி எப்போ பென்ஸ் கார்ல போறது, ஃப்ளைட்ல பறக்குறது, அதெல்லாம் கூட விடுங்க பாஸ்டர். எப்போ ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட போறோம் அதை சொல்லுங்க. இங்க இருக்கிற 10-20 பேருக்கு ஊழியம் செய்யறதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சா கடவுள் வேணாம் நான் சொல்ல போறாரு. இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசத்துல கொஞ்சம் கூட இல்லையாப்பா உனக்கு? ஆண்டவரை பத்தி தெரியாத இந்த மலைவாழ் ஜனங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதான் பெரிய பாக்கியம். ஐயா சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். இதுக்கு போய் இங்க இருக்கிற ஆம்பளைங்க நம்ம கையில இருக்கிற பைபிளை பிடுங்கலாம், அதை கிழிக்கலாம், ஆண்டவரை தூஷிக்கலாம், ஏன் பெட்ரோல் ஊத்தி உயிரோட கொளுத்தவும் செய்யலாம். ஐயா கொஞ்சம் வேற ஏதாவது மாத்தி பேசலாமா? நானே பயந்து போயிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அடி உத வெட்டு குத்து இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே. சரி சரி, பொழுது சாயிர நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தங்கிக்கலாம். நாளை காலையில இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். வந்து மாட்டிக்கிட்டேன். கடவுள் தான் என்ன காப்பாத்தணும். என்னம்மா என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கிற? இல்ல தாத்தா, பசிக்குது. பசிக்குதா? இந்த காட்டு பகுதியில நாம ஆகாரத்துக்கு எங்க போறது? பசிக்குதடா செல்லம். இருங்க, ஆன்டி கிட்ட ஆப்பிள் இருக்கு, நான் சாப்பிட தரேன். இந்தாடா செல்ல ஆப்பிள். நல்லா இருக்கும். இந்தா. சிஸ்டர் சிஸ்டர் எனக்கும் ரொம்ப பசிக்கு சிஸ்டர். தரேன் தரேன். ஒரு ஆப்பிள் கொடுங்க சிஸ்டர். எனக்கு கூட ஒன்னு கொடுங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எனக்கு ஒன்று கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு சிஸ்டர். ஜெனி, 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 இந்த இருட்டில்
எங்க போயிருப்பா? ஜெனி, 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 பாஸ்டர், ஜெனி, என்னாச்சு பிரதர், என்னாச்சு? ஜெனியை காணும் பாஸ்டர். என்னது, ஜெனியை காணுமா? எங்க போயிருப்பா? பதட்டப்படாதீங்க பிரதர், இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது பாத்ரூம் போயிருப்பா, வாங்க பார்க்கலாம். எங்கம்மா போல? இந்த இருட்டுல எங்கம்மா தேடுவேன்? எங்கம்மா எங்கம்மா போல? ஜெனி, ஜெனியை காணுமே. ஐயோ, ஜெனி எங்கம்மா போல? பிரதர், நீங்க என்ன பிரதர் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? வாங்க வாங்க, எழுதுறீங்க. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா, போய் தேடி பார்க்கலாம் வாங்க. இந்த ராத்திரில குழந்தை எங்க போயிருப்பா? ஜெனி, பிரதர் என்னாச்சு? ஜெனியை காணாதான் தேடிட்டு போறோம் பிரதர். ஜெனியை காணுமா? ஆ எந்திரிமா பிரதர், எந்திரிங்க. ஜெனியை காணுமா? என்னாச்சு பிரதர்? என்னாச்சு? ஜெனியை காணுமா பிரதர்? தேடிட்டு போறேன். ஜெனிய காணுமா? என்னங்க இந்த ராத்திரி நேரத்துல வேற எங்க போயிருப்பா? பக்கத்துல டாய்லெட் எங்கேயாவது போயிருப்பா பாருங்க. இந்த ராத்திரியில குழந்தை எங்க பிரதர் போயிருந்தோம்? இப்போ நாங்க 2 பேரும் ஜெனியை தேடிட்டு போறோம், நீங்களும் கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ். கண்டிப்பா வரோம். சின்ன குழந்தை வர வேணான்னு சொன்னேன். ஜெனி, விவாதமா வந்துட்டான். எங்க போய் ஜெனி! தேடுவேன்? புலி அடிச்சுதா சிங்கம் அடிச்சுதான்னு தெரியலையம்மா. அமைதியா இருங்க பிரதர், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். ஜெனி கண்டிப்பா கிடைச்சிருவா. நாமெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கோம். கடவுள் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டார், தைரியமா இருங்க. எங்கம்மா இருக்கு? இவ்வளவு இருட்டா இருக்க, எப்படி தேடுறது? இந்த இருட்டுக்குள்ள யாருது? ஜெனி மாதிரி இருக்கு. ஜெனி, அம்மா ஜெனி, பிரதர், சிஸ்டர், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஜெனி இங்க விழுந்து கிடக்குறா. ஜெனி கிடைச்சிட்டாடா? மெதுவா மெதுவா வாங்க, ஆபத்தான இடமா இருக்கு. கண்ணி கிண்ணி இருக்க போது பார்த்து வாங்க. ஜெனி, அம்மா ஜெனி. இவ எப்படி இவ்வளவு தூரம் வந்தா? ஏன் வந்தா? ஜெனி, தெரியல பிரதர், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா. ஜெனி, ஏதாவது பூச்சி கீச்சு கிடைச்சிருக்குமோ? ஜெனி, ஜெனி எங்க பாருமா? தாத்தா வந்திருக்காரு பாரு. ஐயா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம ஆண்டவரோட ஊழியத்துக்காக வந்திருக்கோம், அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. தைரியமா இருங்க, நாம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அழாதீங்க, சொல்றதை கேளுங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. எப்படி அழாம இருக்க முடியும்? புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே. சொல்றதை கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. உங்க அப்பா அம்மா கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? பிரதர் ஒண்ணும் இல்ல, அழாதீங்க, தைரியமா இருங்க. இது ஒரு வகையான பாம்பு கடிதான். நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வாரு. தைரியமா இருங்க, மனசை தயார் விடாதீங்க. தைரியமா இருக்கு, ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அழாதீங்க, நாம எல்லாம் விசுவாசமா இருக்கோம். நாம எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமது சமூகத்துக்கு வருகிறோம். மார்க் 16:18 படி சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி இந்த விஷத்தன்மையிலிருந்து இந்த மகளை காப்பாற்றும். ஜெனிமா,
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். அதுக்காக நாங்க குழுவா வந்திருக்கோம். இயேசுவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யற இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கோம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க மாத்திரம் இல்லம்மா, உங்க சாதி சனம் முழுவதும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கனால என்னங்க பிரயோசனம்? நாங்க நல்லா தானுங்க இருக்கோம். இங்க பாருங்க, இந்த காட்டுல இருக்கிற அடர்த்தியான மரங்கள்லாம் தான் எங்களுக்கு குலதெய்வம். காலையில் வர சூரியனும் ராத்திரி வர சந்திரனும் தான் எங்களுக்கு தெய்வம். நாங்க இப்ப என்னங்க சாமி கெட்டு போயிட்டோம்? காட்டுல மரத்தை வெட்டுறோன்னு பாக்குறீங்களா? நாங்க எங்க புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கோங்க. 3 வேளையும் வயிறார கஞ்சி குடிக்கிறோங்க. பத்தாததுக்கு எங்க தெய்வம் எங்க கூட இருந்து காப்பாத்துது. வேற என்னங்க வேணும்? இதெல்லாம் ஆண்டவரால படைக்கப்பட்ட படைப்புமா. நீங்களும் ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் பிரகாசமா இருக்குமா. இதை பாருங்கம்மா, நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்ட்டி, நீங்க ஏசப்பா பிள்ளையா மாறினீங்கன்னா ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஏசப்பா சந்தோஷப்படுறது இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இங்கிருந்து போகலினா துக்கப்பட வேண்டியது இருக்கும். என்ன தாத்தா சொல்றாங்க? ஏன்னா என் வீட்டு ஆம்பளைங்க உங்களை பார்த்துட்டாங்க, இதே இடத்துல கண்டு துடுப்பா வெட்டி போடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இங்கிருந்து தயவு செய்து போயிருங்க. என்ன இப்படி பேசுறாங்க இவங்க? எதுக்கு சொல்றோம்னா, உங்களை மாதிரி இங்க வந்த ஒரு சில பேரு திரும்ப உசுரோட போனது இல்லைங்க. சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. என்றா? ஐயோ, ஏய், பெருசு இழுத்துட்டு கிடக்குதா? வா. ஐயோ, நம்பி உயிராய் கொண்டு காடுகளுக்குள்ளே கடந்து வந்தோம். துன்பம் துயரமோ பின் திரும்பாமல் உமக்காய் ஊழியம் செய்திடுவோம். இரவும் பாராமல் பகலும் பாராமல் கடுமையாகவே உழைப்போமே. மலையில் வாழும் ஜனம் மனம் திரும்பிட மாண்டு போகவும் ஐயோ வலிக்குதே, அப்பா வலிக்குதே. நான் வேணா அமைக்கிட்டுமா? அங்கிள், கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா. ஐயோ, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க கால் வலியே குணப்படுத்திடுவாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம்மா. பிரதர், நாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கோம். பிசாசுகளுடைய எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும்.
நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமது சமூகத்துக்கு வருகிறோம் பிதாவே. உம்முடைய ஊழியரை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. சுவிசேஷகனின் பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று நீர் வர்ணித்திருக்கிறீரே. இப்பொழுதும் உமது ஊழியக்காரரின் பாதத்தை இதெல்லாம் நமக்கு தேவையா? அட கடவுளே, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடான்னு போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுத்து வைக்கல. இவங்க கூட வந்து காட்டுல ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் கால் உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓடி ஓடி உழைச்ச காலு இன்னைக்கு இப்படி இருக்கே. இத்தனை மாசத்துக்கு தான் இப்படி கிடப்பாரு. நம்ம கும்பிடுற கடவுளுக்கு கண்ணே கிடக்குறாரு. இவர் படுற வேதனையை நம்மளால பார்க்க முடியலையே. அந்த தெய்வத்துக்கு கண்ணே இல்ல. இந்த மனுஷனுக்கு போராட காலம் போல இருக்கு. நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிட்டுரு போல இருக்கு. அவருக்காக நாங்க ஜபிக்கலாமாமா? ஐயா, அன்னைக்கே உங்களை போக சொன்னேன். போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்கிறீங்க. இப்ப இங்கேயே வந்துட்டீங்க. என் கூட்ட ஆம்பளை உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை உசுரோட விட மாட்டாங்க, கொண்டு போட்டுருவாங்க. ஐயா, தயவு செய்து இங்கிருந்து போயிருங்க. போறோம்மா. போறதுக்கு முன்னாடி பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு போறோமே. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ப்ளீஸ் ஆண்டி. எங்களுக்கு ஜெபம் பண்ண அனுமதி கொடுங்கம்மா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அற்புதத்தை பாருங்க. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, நம்புங்க. வாங்க பிரதர். என்னம்மா இப்படி படுத்த படுக்கையா போட்டிருக்கீங்களே? ஜெபம் பண்ணியிருந்தா நேரம் எழுந்து உட்கார்ந்துருப்பாரு. பாஸ்டர், என்ன டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்குறாரு? இவருக்கா நம்ம ஜெபம் பண்ண போறோம்? என்னமாச்சு இவருக்கு? ஏந்திரிக்க முடியாம ஒரு 6 மாசமா படுத்து கிடக்குறாருங்க சாமியோ. பாஸ்டர், 6 மாசமாவா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனிதனை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. 38 வருஷங்களாய் குளத்தருகே படுத்து கிடந்த திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க பண்ணினீரே, அதை போலவே இந்த மனிதனை நீர் எழும்பி நடக்க பண்ணும் சுவாமி. நாமத்தினாலே ஊழியர்களாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 அம்மா கவலைப்படாதீங்க, நல்லா ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா கண்டிப்பா அவரை குணமாக்குவார். தைரியமா இருக்க, கவலைப்படாதீங்கம்மா. நம்பிக்கையோட இருங்கம்மா. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவர் கண்டிப்பா அதை சரி பண்ணுவார். நீங்க நம்பிக்கையோட இருங்க, சரியா? நாங்க போயிட்டு வரோம்மா. ஐயா சீக்கிரமா எழுந்து நடப்பாரு. அப்ப நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயம் குணமாக்குவார். ஐயா, தயவு செய்து போயிருங்க ஐயா. அம்மா, அனுபவத்துல சொல்றேம்மா, தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. அப்போ தேவன் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நாங்க போறோம், மறுபடியும் நாங்க நாளைக்கு வருவோம். இவர் எந்திரிச்சு நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அவர் எந்திரிச்சு நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல நடை கட்டுங்க. தயவு செய்து இங்கிருந்து போங்க. அட போங்க ஐயா. ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருங்கம்மா. கண்டிப்பா ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் நடக்குமா? செய்தே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்கா,
தாத்தா உடம்புல ஒரு அசைவு தெரியுதுங்கக்கா. நெசமாவா சொல்ற? ஆமாங்கக்கா. ஏசப்பா அற்புதம் செய்யறதா சொன்னாங்க. இப்ப இவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. ஏசப்பா தான் அற்புதம் பண்ணிருப்பாரோ? ஆமாங்கக்கா. வாகன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏன்டா இந்த வேலை? வந்தவனுங்க எல்லாம் செத்துதான் போயிருக்காங்க. சரி, உங்க சாவு எங்க கையில இருக்கணும்னா நாங்க என்ன பண்றது சொல்லு. பல பேரை கொண்டு போட்டோம், உங்களை போட்டா போது. ஏண்டா அதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? என்ன திமுறா உங்களுக்கு? வந்திருக்கீங்க, உங்களோட வந்த மத்தவங்க எங்கடா சொல்றா? என்றா முழிக்கிற? ஏய், நீ சொல்ற சொல்ல. ஐயா, என்னால முடியல, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், என்ன விட்டுருங்கய்யா. உயிர் போனாலும் மற்றவங்க இருக்கிற இடத்த சொல்லாத. இந்த மனுஷங்க அவங்களையும் இங்க கொண்டு வந்து சித்திரவதை பண்ணுவாங்க. அவங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தயவு செய்து சொல்லாத. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா. எனக்கும் இவங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நான் வழி தவறியா, தயவு செய்து என்னை விட்டுருங்கய்யா, நான் ஓடி போயிடுறேன். ஐயா, நான் சொல்கிறது உண்மையா, என்னை நம்புங்கய்யா. ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேயா, என்ன நம்புங்கய்யா. அப்படின்னா நான் சொன்னதை செய்வியா? ஐயோ, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேயா. கட்ட ஊத்துறா. டேய், இந்த தடியால இவனுங்களை உன் கை வலிக்கிற வரைக்கும் அடி பார்க்கலாம். என்ன அடிக்க சொன்னா காட்டே ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இவர்களை மன்னியும் என்று நீங்க சொன்னீங்களே இயேசுவே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினாலே இவர்களை மன்னி. என்றா அவன் இன்னும் வசனம் பேசிக்கிட்டு இருக்கான். ஓடு தள்ளுங்கடா அவனை. வாக்கை நம்பி உயிராய் கொண்டு காடுகளுக்குள்ளே கடந்து வந்தோம். மலையில் வாழும் ஜனம் மனம் திரும்பிட மாண்டு போகவும் அர்ப்பணித்தோம். என் மகளே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு என் வசனங்களுக்கு உன் செவியை உன் செவியை
என்னாச்சு? தம்பி, தம்பி, வெளியே தம்பி. உடம்புல ரத்தமா இருக்கு. என்னப்பா ஆச்சு? உங்க மேல ரத்தம் இருக்கு. என்னாச்சு? ரொம்ப அடிபட்டிருக்கு. என்னப்பா ஆச்சு? சொல்றேன். என்னப்பா? இயேசுவை பத்தி சொல்றதுக்காக நாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த மக்களோட தலைவங்கிட்ட நாங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டோம். அவங்க எங்களை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணாங்க. இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப அடிச்சாங்க. தம்பி தம்பி மத்த 2 பேருக்கு என்னாச்சு? இப்போ அவங்க எங்கப்பா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க அவங்க ராஜன், என் கணவருக்கு என்னாச்சுப்பா? அவர் எங்க இருக்காரு? சொல்லுப்பா. என்னப்பா ஆச்சு? அதை எப்படி சொல்லுவேன்? என்னாச்சுப்பா அவருக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, அவன் ராஜன். ஏதோ சொல்ல வரான். எப்படி? அவனை சொல்ல விடுங்க. எப்படி? அவங்க 2 பேருக்கு என்னாச்சு? சொல்லு ராஜன், சொல்லு. என்னாச்சுப்பா? ஐயோ, என் கணவருக்கு என்னப்பா ஆச்சு ராஜன்? எப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு ராஜன், ராஜன் சொல்லு. அதை நான் எப்படி சொல்லுவேன் பாஸ்டர்? அவங்க இந்நேரம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருப்பாங்க பாஸ்டர். என்ன செய்ய போறோம்? ஐயோ. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆண்டவர் கைவிட மாட்டாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான். ஐயோ, சொல்லுப்பா, என்ன? அமைதியா இருங்க சிஸ்டர். அமைதியா இருங்க. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. கைவிட மாட்டாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரே என்னாச்சுன்னு பண்ணலாம். தெரியாம எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? ஐயோ. அமைதி அமைதி அமைதி. பயப்படாதம்மா, இயேசு இருக்காரு. பயப்படாதம்மா, ஒன்னும் ஆயிருக்காதும்மா. ஆண்டவருடைய வேலையை செய்ய வந்திருக்கோம்மா. ஆண்டவர் அப்படி நம்மளை விட்டுற மாட்டாருமா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. நாம இப்ப ஜெபம் பண்ணலாம். ப்ளீஸ் சிஸ்டர், நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம். ஐயோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்தில் இருக்கும் ஊழியக்காரனை உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவனை பாதுகாத்தருளும் தேவனே. ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அங்கிள் வலிக்குதா? சிலுவையில் அரைஞ்சப்போ இதே மாதிரி தானே ஏசப்பாக்க வலிச்சிருக்கோம். ஏசப்பாங்க காயத்துக்கு மருந்து கொடுப்பாங்க. பதட்டப்படாதீங்க. நாங்கள் இயேசுவின் ஊழியர்கள், இயேசு எங்களை அனுப்பியுள்ளார். சாபங்கள் உன்னில் விலக பார சிலுவையை சுமந்து விட்டார். சாபரோகங்கள் ஓடி மறையவே சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். நித்திய ஜீவனை நீயும் பெற்றிட தன் ஜீவனை ஊற்றிவிட்டார். மரித்த இயேசுவோ உயிர் தெழுந்து லோகம் அனைத்தையும் இருளகற்றி தீவ ஒளி வீசும் தேவ சத்தியத்தை கொண்டு வந்தோம். நாங்கள் இயேசுவின் ஊழியர்கள்,
அப்பா நல்லா வந்து மாட்டினே. ஆண்டவரே நீ தான் காப்பாற்றணும். வரேன். அவ்வளோ எகத்தாலும் அப்படியே உங்க அவ்வளோ பெரிய ஆளாக்கு வர சொல்லு. இப்போ வர சொல்லு. டேய் ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? உசுறு மேல உங்களுக்கு ஆசையே கிடையாதாடா? எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா உசுரோட திரும்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன தைரியம்டா உங்களுக்கு? என்ன முழுமடிச்சிட்டு இருக்கிற? திட்டியா நீ? என்ன திட்டியா நீ? என்ன தைரியம் உனக்கு? என்னது? தண்ணியா? என்ன தண்ணியா? உன்ற ஏசப்பா தான் சத்து வாய்ந்தவராச்சே, அவர்கிட்ட கேட்க வேண்டியதான தண்ணிய. ஏன்றா தண்ணி வேணுமாக்கு தண்ணி உனக்கு? ஒன்றரை ஏசப்பா அற்புதம் செய்யறவர் தானா? அவர்கிட்ட கேட்க வேண்டிய தண்ணி எங்ககிட்ட என்ன கேட்கிறேன்? எங்களை ஏமாத்தி ஓடி போன உனக்கு தண்ணி வேலை கொடுக்கணுமா? என்ன தைரியம்டா உனக்கு? என்ன தைரியம்? சரிங்களா? சுரோட திரும்ப மாட்டீங்கடா நீ. யாருக்கு இப்ப காட்ட பாரு. இப்ப வர சொல்றி. இப்ப காப்பாத்த சொல்லு. இப்ப காப்பாத்த சொல்லு. இப்ப காப்பாத்த சொல்லுன்றல. போது நிறுத்துங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுங்களை செத்துருவானுங்க. அப்புறம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கலாம். இந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லிட்டு வரும்போது சுதி ஏத்திக்கலாம். வாங்கடா. யா சப்பா வாமா யா சப்பா. இப்ப எங்க இருக்கிறாரு அவரு? நான் எங்கிருப்பேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது வாக்கை நம்பி உயிராய் கொண்டு காடுகளுக்குள்ளே கடந்து வந்தோம். மலையில் வாழும் ஜனம் மனம் திரும்பிட ஆண்டு போகவும் இவங்களுக்கு உங்க அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே. உங்க மகிமையை இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க மனம் திருந்தணும். இங்க ஒரு அற்புதம் நடக்கணும். இவங்க மனம் திருந்தணும் ஆண்டவரே. நீங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஐயோ, கொலைகார பாவிங்க கொன்னுட்டானுங்களே சாமி. ஐயோ, பச்சை குழந்தை பாருங்க.
சாமி சாமி ஐயோ ஐயோ கொண்டுட்டானுங்களே பாவி உங்களையும் கொண்டுட்டானுங்களே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பாவிங்க காட்டுமிராண்டி பசங்களா நல்லவங்களை எல்லாம் கொண்டுட்டீங்களேடா ஐயோ உங்ககிட்ட அப்பவே சொன்னனே திரும்ப போயிருங்க கொண்டு போட்டுருவாங்கன்னு சொன்னனே சாமி கேட்டீங்களா ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தாய் 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 கண்ணத்தோட தாய் 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 ஐயோ உன்னையும் அந்த பாவிங்க கொண்டு வாட்டானுங்களா நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம இருந்தீங்களே காட்டு மராட்டிகளுக்கு என்ன தெரியும் கண்ணு 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 திறந்து பாரு கண்ணு ஐயோ சாமி நச்சுனே தெரியலையே ஐயோ அக்கா இது எப்பள உசரோட இருக்குதுங்கக்கா அட பாவிங்களா இவங்க எல்லாம் நமக்கு நல்லது செய்யத்தானே வந்தாங்க அவங்கள கொண்டு மாட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போயிருவீங்க கட்டையில போயிருவீங்க கொள்ளையில போயிருவீங்க என்றாது ஆமா மழையாட்டு இருக்குது. மழைதான். எனக்கும் தான் புரியல. நம்ம காட்டுல மழையா? என்ன ஆச்சரியம்? என்றாது இப்படி மழை பெய்யுது என்றா? நம்ம காட்டுல இப்படி மழை பெய்யுது பார்த்ததே தெரியலையா எனக்கு? ஐயா உங்ககிட்ட ஒண்ணு சொன்னாங்க. என்றா சொல்லணும் உனக்கு? கவலைப்படாதீங்க, ஏசப்பா இந்த ஜுரத்தெல்லாம் போக்கிடுவாரு. சரி அந்த குழந்தை செஞ்ச ஜபத்தினால தாங்க இன்னைக்கு என் குழந்தை உசுரோட இருக்கு. ஏய் நெசமா தான் சொல்றியா? நீ சொல்றத நம்பலாமா? ஆமாங்கய்யா, இந்த மழை வந்தது கூட அந்த ஏசப்பாவோட மகிமையா தாங்க இருக்கும். நீ சொல்றத பார்த்தா ஏசப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் மாதிரில தெரியுது. அவங்க அந்த அடி அடிச்சிட்டோமே, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வெரசா போங்க போங்க போங்க. அற்புதம் செய்வார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது விஷம்தான் போல இருக்கு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வாங்க ஐயா வாங்க ஐயா. உங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ இவங்க தான் ஐயா ஜெபம் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. உங்க அப்பா நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் ஐயா. அவங்கள கொண்டு போட்டியே, நீ நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா? ஐயா ஐயா நம்ம சாதி சனத்துக்கெல்லாம் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்காங்க, அதனால எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குது. பாவி நீ நல்லா இருக்க மாட்ட நல்லா இருக்க மாட்ட. அட பாவி, நல்லவங்களை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நீங்க இவங்களோட சேர்ந்து அவங்கள கொண்டு மாட்டியாடா? போடா ஒரு சொண்டாடா. நீ கொன்ற குழந்தை நல்லா இருக்கிற காரணமே அவங்க பண்ண ஜெபம் தாண்டா. அவியில போய் கொண்டு மாட்டியாடா பாவி. ஐயோ அவங்க சொன்ன மாதிரி ஏசப்பா நல்லவர் தாண்டா. டேய் டேய், உனக்கு என்னடா அந்த பச்சை குழந்தை துரோகம் பண்ணுச்சு, அதை போய் கொண்டு போட்டியடா பாவி. ஒருத்தர் உசிரியை கொண்டு போட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? சந்தோஷமா சந்தோஷமா? ஒரு அனாதைகளை போல இவங்களை அடிச்சு கொட்டுட்டோமே. இவங்களை நல்ல முறையில அடக்கம் பண்ணியாது நம்ம பாவத்தை போக்கிட்டு. இவ்வளவு கொலைகளை செஞ்சு கொலைகார பாவிகள் ஆகிட்டவே. எங்களை மன்னிச்சிருப்பா, எங்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிரு தாயே, எங்களை மன்னிச்சிரு. கவலைப்படாதீங்க.
ஏசப்பா உங்களை மன்னிச்சிடுவாரு. ஏசப்பாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். இவ்வளவு பெரிய உண்மையை சொன்ன ஒண்ணு அனாதையாக்கிட்ட பாப்பா. ஏசப்பா, நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. இனி எங்க சாதி சனம் முழுசும் ஏசப்பாவுக்கு தான் சொந்தம், ஏசப்பாவுக்கு தான் சொந்தம். உமது வாக்கை நம்பி உயிராய் கொண்டு காடு சரித்திர சான்றுகளாய் நின்று ஊழியம் செய்த ஊழியர் கூட்டம் சரிந்து விட்டாலும் அவர்களின் அடிச்சுவடுகள் வறுமையின் கதவுகளை தட்டாமல் நம் கரங்களில் தாங்கிக் கொண்டால் புது விடியல் பிறக்கும். இப்பிரபஞ்சம் முழுவதும் அமைதி புறா பறக்கும்.